அமெரிக்க நீதித்துறையின் உயர் பதவியில் இந்திய வம்சாவளி பெண்ணை ட்ரம்ப் நியமித்துள்ளார். அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் அமெரிக்க நீதித்துறையின் உயர் பதவிகளில் ஒன்றாக விளங்கும் சிவில் உரிமைகளுக்கான துணை தலைமை வழக்கறிஞர் பதவிக்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஹர்மீத் தில்லான் என்ற பெண்ணை நியமனம் செய்வதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். சிவில் உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஹர்மீத் தொடர்ந்து உழைத்து வருகிறார் என்றும், நீதித்துறையில் தனது புதிய பணியில் ஹர்மீத் அரசியலமைப்பு உரிமைகளின் பாதுகாவலராக இருப்பார் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சிவில் உரிமைகள் மற்றும் தேர்தல் சட்டங்களை நியாயமாகவும் உறுதியாகவும் ஹர்மீத் தில்லான் செயல்படுவார் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். 54 வயதாகும் ஹர்மீத் தில்லான் இந்தியாவின் சண்டிகர் நகரில் பிறந்தவராவார். சிறுவயதிலேயே அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்த இவர் அங்குள்ள டார்ட்மவுத் கல்லூரி மற்றும் விர்ஜீனியா சட்ட பல்கலைக்கழகத்தில் பயின்று பட்டம் பெற்று வழக்கறிஞராக பணியாற்றி வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.